யாக்கோபு எழுதின நிருபத்தை முடித்துட்டு இப்போது நம்ம மற்றொரு நிருபத்துக்குள்ளே போகிறோம். இரண்டாவது நிருபமாக நாங்கள் பார்க்க போகிறது தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம். ஸோ தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம், அதில் 10 வசனம் தான். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ யாக்கோபு எழுதின நிருபத்திற்கும் இந்த 1 தெசலோனிக்கேயருக்கும் இடையில் ஒரு 6 வருஷ கேப் இருக்குது. இந்த 6 வருஷ கேப்பில் சில முக்கியமான சம்பவங்கள் நிகழுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 14, 15, 16, ஸோ 13லேருந்து 16 வரைக்கும் உள்ள வேத பகுதி இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைவேறுது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைவேறின அந்த முக்கியமான சம்பவங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், அப்போஸ்தலர் 13, 14வது அதிகாரத்தில் பவுல் முதலாவது மிஷனரி பிரயாணம் புறப்பட்டு போய் திரும்பி வருகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ பவுல் ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தாச்சு. 15வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் ஒரு சர்ச்சை எழும்புது. அந்த சர்ச்சை நிமித்தம் அவர்கள் எருசலேமுக்கு போய் ஒரு கவுன்சில் கூடுது. அப்போஸ்தலர்கள் ஒரு கவுன்சில் கூட்டி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த கவுன்சிலுடைய கூட்டம் நிகழ்கிறத நம்ம 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 16வது அதிகாரத்துக்கு வந்தோம். 15வது அதிகாரம் கடைசியிலிருந்து பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி ஊழியத்தை துவங்குகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது 15, 16, 17, 18 வரைக்கும் போகும். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிந்த அந்த டைமில் பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தில் இருக்கும்போது இடையில் எழுதப்பட்டது தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம். நம்ம நிருபங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போதே அப்போஸ்தல நடபடிகள் இல்லாமல் நிருபங்களை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த நிருபங்கள் எல்லாமே அந்த அப்போஸ்தல நடபடிகள் நடுவில் வர்றது. நம்ம அதோட சேர்த்து படிக்கலைன்னா இதை சம்பவம் நடந்ததே புரியாமல் நம்ம அதை படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. வாங்கலைன்னா அது தயவுசெய்து வாங்கி கொள்ளுங்க. இதில் நான் என்ன செய்திருப்பேன்னு சொன்னால், அப்போஸ்தல நடபடிகளிலிருந்தும் நிருபங்களிலிருந்தும் பவுலினுடைய வாழ்க்கையை பற்றின தகவல்களை எடுத்து, சரித்திர தகவல்களை எடுத்து, அந்த சரித்திர பின்னணியில் இந்த தகவல்களை வைத்து முழுமையாக பவுலினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவனுடைய பிரயாணங்கள் எல்லாம் உட்பட, அவன் எழுதின நிருபங்கள் உட்பட எல்லாம் இதில் வந்துடும். ஸோ நம்ம யாக்கோபு எழுதின நிருபம் பார்த்தோம். அது யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். இப்போ இனிமேல் பார்க்க போகிறது பவுல் குறிப்பிட்ட சபைகளுக்கு எழுதுகிற நிருபங்கள். ஸோ இந்த நிருபம் தெசலோனிக்கேயா பட்டணத்தில் உள்ள அந்த சபையினருக்கு எழுதப்படுகிற காரியம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை, அந்த எழுதுறதுக்கு நோக்கம் இருக்குது. அந்த எந்த நோக்கத்தோடு எழுதுகிறான், என்ன பாரத்தோடு எழுதுகிறான், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த பின்னணி தெரியாமல் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ மேஜராக முடிஞ்ச சம்பவங்கள்னு சொல்லும்போது பவுலினுடைய பிரயாணம் சொன்னேன். பவுல் ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னேன். பவுலினுடைய பிரயாணத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், பவுலினுடைய முதலாவது மிஷனரி பிரயாணம் கிபி 47, 48 இந்த 2 வருஷத்துக்குள்ளே நிறைவேறின ஒரு காரியம். இதை நம்ம அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1 ஆரம்பித்து 14வது அதிகாரம் 28 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளில் பார்க்குறோம். இந்த பயணத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார், இந்த ஊழிய குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பவுலும் பர்னபாவும் மட்டும்தான் புறப்பட்டு போனாங்க. ஆனால் கூட பர்னபாவுனுடைய உறவினரான மார்க்கு, நமக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதின மார்க் என்கிறவன் சேர்ந்து கொள்ளுகிறான். ஆனால் பாதி வழியிலேயே நான் திரும்ப போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டான். அப்போ தொடர்ந்து போனது பவுலும் பர்னபாவும் தான். இவங்க போய் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்க. இவங்க பிரயாணப்பட்ட விவரத்தை நம்ம பார்க்கணும்னா மேப்பு தேவைப்படும். அந்த மேப் இல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இங்கே இந்த மேப்பை கவனிச்சிங்கன்னு சொன்னால், பவுலினுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தினுடைய டீட்டெயில் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிளாக் லெட்டர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுடைய லாங்குவேஜில் இன்றைக்கி நமக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்ல. அதில் நாட்டிலேன்னு சொல்லியிருக்கோம். நாடுனா நாடு இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு டிஸ்ட்ரிக்ட். இது மொத்தமும் ரோமர்களுடைய ஆட்சி கீழே இருக்குது. அவங்க தங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக
நாடுகளாக பிரிச்சிருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ஸ். ஓகே, இப்போது இவங்க புறப்பட்டது அந்தியோகியாங்கிற ஒரு பட்டணத்துலேருந்து புறப்பட்டாங்க. 2 அந்தியோகியா இருக்குது. ஒன்று சீரியா நாட்டில் உள்ள அந்தியோகியா, அந்த ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், அது சீரியா நாடு. அங்கே இருக்கிற அந்தியோகியா, அங்கேருந்து தான் புறப்படுறாங்க. புறப்பட்டு கடல் மார்க்கமாக போய் சீப்ரு தீவுக்கு போய் சீப்ரு தீவுலேருந்து மறுபடியும் மெயின்லேண்டுக்கு வராங்க. இப்போது லீசியா, பம்பிலியா, பிரிகியா, கப்பதோக்கியா, பிசிதியா, இந்த நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேசங்களுக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ இவங்க இங்கேருந்து சீப்ரு தீவுலேருந்து பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு போகிறாங்க. இந்த அந்தியோகியா வேறு, அந்த அந்தியோகியா வேறு. அந்த அந்தியோகியா முடிச்சு, அந்த அந்தியோகியாவும் இக்கோனியாவும் அந்த பிசிதியா நாட்டில் உள்ளது. தென் லிக்கவோனியா நாட்டில் உள்ள லீஸ்திரா மற்றும் தெர்பை, அடுத்த 2 பட்டணங்களுக்கு அந்தியோகியா, அந்தியோகியிலேருந்து இக்கோனியா, இக்கோனியாலேருந்து லீஸ்திரா, அப்புறம் தெர்பை. தெர்பை முடிச்சுட்டு தெர்பையிலேருந்து ரிட்டன் அதே மாதிரி எங்கேருந்து எப்படி வந்தாங்களோ அதே வழியில் ரிட்டன் வந்து அந்த அத்தலியா அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து டைரெக்டாக அந்தியோகியாவுக்கு போயிடுறாங்க. சீப்ரு தீவுக்கு போகல, டைரெக்டாக அந்தியோகியாவுக்கு போய் முடிக்கிறாங்க. இதுதான் முதல் மிஷினரி பிரயாணத்தினுடைய விவரம். ஸோ அந்தியோகியாவில் ஆரம்பித்து சீப்ரு தீவு வழியாக போய் இந்த நாடுகளை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறாங்க. இப்போ அவனுடைய 2வது மிஷினரி பிரயாணம், அதில் தான் தெசலோனிக்கே பட்டணம் இன்வால்வ் ஆகுது. இதை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இதனுடைய காலம் 49லேருந்து 51 வரைக்கும், 40, 49, 50, 51, இந்த 3 வருஷத்துக்குள்ளே உள்ளது. வேதத்தில் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஆரம்பித்து 18வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 2வது பயணத்தில் ஊழிய குழு மாறிடுச்சு. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரிகிறாங்க. பவுல் சீலாவை தன்னோட சேர்த்துக்கொண்டு புறப்படுகிறான். இப்போ இந்த பவுலும் சீலாவும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இடையில தெர்பைக்கு அவங்க போகும்போது தீமோத்தேயை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? சீரியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இந்த முறை கடல் மார்க்கமாக போகாமல் நிலம் வழியாக போகிறாங்க. இப்போ அவங்க வந்து சீரியா, சிலிசியா நாடுகளில் உள்ள சபைகள் எல்லாம் சந்திச்சுட்டு தெர்பைக்கு வராங்க. தெர்பை ஏற்கனவே போன தடவை மிஷினரி பிரயாணத்தில் கடைசியாக வந்த பட்டணம். இப்போ போகும்போது அது இடையில வருது. தெர்பை யாருடைய ஊருன்னு சொன்னால் தீமோத்தேயுனுடைய ஊர். அங்கே தெர்பையில் தீமோத்தேயுவை தங்களோட சேர்த்து கொள்ளுகிறாங்க. இதை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு அந்த மெயின்லேண்டில் உள்ள அவ்வளோ பிரதேசங்களையும் கவர் பண்ணுறாங்க. பிரிகியா, கலாத்தியா நாடுகள் அதெல்லாம் கவர் பண்ணி துரோவா பட்டணத்துக்கு வராங்க. அந்த துரோவா பட்டணம் வந்து அந்த அது வந்து துறைமுக பட்டணம். அங்கே வந்துட்டு துரோவாவில் தான் லூக்கா இவர்களோட இணைகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினது யார்? லூக்கா தான். அப்போஸ்தலர் நடபடிகளில் லூக்கா எழுதினதை நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா 16வது அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும் செகண்ட் பர்சனில் எழுதிட்டு வருவான். அதாவது அவர்கள் போனார்கள், பவுல் இப்படி பேசினா அப்படின்னு சொல்லி செகண்ட் பர்சனில் எழுதிட்டு வருவான் 9வது வசனம் வரைக்கும். 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாங்கள் போனோம், நாங்கள் இப்படி யோசித்தோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பர்சனில் பேச ஆரம்பிப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழுவில் சேர்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது அவன் லூக்கா அதில் சேர்ந்து இப்போ 4 பேர் கொண்ட குழுவாக துரோவாவிலேருந்து ஐரோப்பியா கண்டம், துரோவா வந்து ஏஷியாவுடைய எண்டாக இருக்குது. ஸோ ஆசிய கண்டத்துலேருந்து அவங்க ஐரோப்பியா கண்டத்தில் உள்ள பிலிப்பிக்கு போகிறாங்க. ஸோ ஐரோப்பியா கண்டத்தில் பிலிப்பி இருக்கிற இடம் வந்து மக்கதோனியா அப்படிங்கிற நாடு. அந்த மக்கதோனியா நாட்டில் அவங்க பிலிப்பி, தெசலோனிக்கே மற்றும் பெரோயா இந்த 3 பட்டணங்களை கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி அகாயா அப்படிங்கிற தேசம் இருக்குல்ல, அந்த அகாயான்ற நாட்டில் அத்தனை பட்டணமும் அடுத்து கொரிந்து பட்டணமும் கவர் பண்ணுறாங்க. கொரிந்து வந்ததுக்கப்புறம் அவனுடைய ரிட்டர்ன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்பி போகும்போது வந்த வழியாக திரும்பி போகாமல் கொரிந்துவிலேருந்து ஆசியாவில் உள்ள எபேஸுக்கு வந்து எபேஸிலிருந்து எருசலேமுக்கு வந்துடுறான். செசரியாவிலேருந்து எருசலேமுக்கு வந்து எருசலேம்லேருந்து சாலை மார்க்கமாக மறுபடியும் சீரியா நாட்டு அந்தியோகியாவுக்கு போய் சேர்றான். ஸோ ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் அந்தியோகியா தான். இதுதான் இந்த செகண்டு ட்ரிப்பில் உள்ள ரூட். இப்போ இங்கே மக்கதோனியா அப்படிங்கிற நாட்டில் உள்ள
ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மக்கதோனியாங்கிற நாட்டில் உள்ள ஒரு பட்டணமாகிய தெசலோனிக்கேக்கு அவங்க விசிட் பண்ணது, அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்போஸ்தலர் 17ஆவது அதிகாரம் முதல் 10 வசனத்தில் டீட்டெயில்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பவுல் பிலிப்பி பட்டணத்தில் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலை படுத்தப்பட்டு அடுத்த நாள் காலையில் விடுவிக்கப்படுறான். இவன் அடுத்த நாள் காலையில் அவங்க விடுவிச்சிட்டாங்கன்னா வாங்கின அடியெல்லாம் சரியாக போயிருமா? காயம் தானே. அந்த காயம் ஆறுகிறதுக்கோ அதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அவன் எதுவும் காலம் எடுத்தது மாதிரியே தெரியல. இம்மிடியட்டாக அங்கேருந்து பிரயாணப்படுகிறான். 168 கிலோமீட்டர் அங்கேருந்து பிரயாணப்பட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரான். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் நான் பாடுகளோடு உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லும்போது இந்த பேக்ரவுண்டோடு நம்ம அதை புரிந்து கொள்ளணும். பப்ளிக்காக அவ்வளோ அடித்து அவனை ஜெயிலில் போட்டு அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து இம்மிடியேட்டாக பிரயாணம் பண்ணி வந்து இங்கே ஊழியம் செய்கிறான். அப்போ பாடுகளோடு வந்து உங்ககிட்ட மத்தியில் நான் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லும்போது இந்த பேக்ரவுண்ட். இப்போ 168 கிலோமீட்டர் தாண்டி வந்து தெசலோனிக்கேயில் வந்து ஊழியம் செய்கிறது குறைஞ்சது ஒரு மாதமாவது அவன் தெசலோனிக்கேயில் இருந்திருக்கணும்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணலாம். ஏன்னா தடை ஏதும் இல்லாமல் எதிர்ப்பு ஏதும் இல்லாமல் முதல் 3 ஓய்வு நாட்கள் அவங்களுடைய ஜெபாலயத்தில் பவுல் பேசி பார்க்கிறோம். 3 ஓய்வு நாட்கள்னு சொன்னாக்க அதுவே ஒரு 15லேருந்து 21 நாள் குறையாமல் இருக்கணும். அவன் வந்தது ஓய்வு நாள்னு சொன்னால் 15 அல்லது 21 நாள் மேக்சிமம். இப்போது அதுக்கப்புறம் கலவரம் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க யாசோன் என்கிற ஒருத்தனுடைய வீட்டில் மையமாக கொண்டு ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை அதிகமாகுது. அது ஒரு கலவரம் போல் போகுது. யாசோனை பிடிச்சிட்டு போயிடறான். பவுலை தான் பிடிக்கணும்னு வந்தாங்க, ஆனால் பவுல் மாட்டல, யாசோன் தான் மாட்டுறான். அவனை இழுத்துட்டு போய் அதிகாரிகள் முன்னாடி நிற்க வச்சு அங்கே தான் இந்த வார்த்தை வருது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொல்லி அந்த இடத்துல தான் அந்த வார்த்தை வருது. ஸோ அங்கே வந்து அந்த காரியத்தை சொல்லி வேறு ஒரு ராஜாவை பற்றி இவங்க சொல்கிறாங்க. இயேசுவை இவங்க ராஜான்னு சொன்னோடனே சீசர் இல்லாமல் வேறு ஒரு ராஜாவை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இது ஒரு தேச துரோக ஒரு செயல்பாடுன்ற மாதிரி பிரச்சனையை கிளப்பும்போது யாசோன் ஒரு சமாதானம் உண்டாகணுங்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, யாசோன்கிட்ட ஜாமீன் வாங்கிக்கிட்டு யாசோனை விட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. யாசோன்கிட்ட ஜாமீன் வாங்கிட்டு விட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. நீ இது செய்யக்கூடாது, நீ இவ்வளோ பணம் கட்டணும், இதை செஞ்சனா இந்த பணம் போயிடும்ன்ற மாதிரி. அதுக்கு பேர் தான் ஜாமீன் வாங்குறது. ஜாமீன் வாங்கிட்டு இவனை அனுப்பிட்டாங்க. இப்போ இங்கே தெசலோனிக்கே பட்டணத்தில் இனிமேல் பவுல் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவங்க பவுலினுடைய குழுவை அங்கேருந்து பெரேயாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது பெரேயாக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இது வரைக்கும் யாருமே நீங்கள் இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி பவுலோடைய குழுவை அனுப்புனதில்லை. பவுலாக தான் புறப்பட்டு போவான். ஆனால் தெசலோனிக்கே பட்டணம் மட்டும் பெரேயாக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. இவங்க பெரேயாவில் போய் ஊழியம் செய்கிறாங்க. அப்புறம் அங்கேயும் ப்ராப்ளம் வருது. அங்கேருந்து கிளம்பி பவுல் மட்டும், மற்ற 2 பேர் அங்கேயே இருந்துக்கிறாங்க. சீலாவும் தீமோத்தேயும் அங்கே இருந்துக்கிறாங்க. பவுல் மட்டும் கிளம்பி அத்தனை பட்டணத்துக்கு அவங்க எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் விடுறாங்க. அத்தனை பட்டணத்தில் இருக்கிறான். அதுக்கப்புறம் சீலாவும் தீமோத்தேயும் வந்து சேர்றாங்க. அத்தனை பட்டணத்தில் இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் மட்டும் போகிறான். இவங்க 2 பேர் என்ன பண்ணுறான், திரும்ப தெசலோனிக்கே பட்டணத்துக்கு நீங்கள் போங்க, ஏன்னா அந்த பட்டணத்தில் நம்ம ஊழியம் செஞ்சு புதுசாக அந்த விசுவாசிகள் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நம்ம அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியில் அவங்கள விட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ அவங்களுடைய விசுவாசம் என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல. அந்த உபத்திரவத்தை எதிர்கொள்ளும்போது அவங்க வலிவு போனாங்களோ நிற்கிறாங்களோ நிற்கலையோ தெரியல, நிலவரம் என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரை அனுப்பிட்டு பவுல் மட்டும் கிளம்பி கொரிந்து பட்டணத்துக்கு போகிறான். அங்கே இவங்க 2 பேர் என்ன, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, இவர்களோட சேர்ந்து கொண்டு அவங்க வீட்டிலே தங்கிக்கிட்டு அவங்களுடைய தொழில் செய்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். தெசலோனிக்கேக்கு போன தீமோத்தேயும் ரிட்டர்ன் வரான். எங்கே பவுல்கிட்ட வந்து
தெசலோனிக்கேயில் இருக்கிற விசுவாசிகள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறாங்க. ஒருத்தரும் பின்வாங்குகிறதோ விழுந்து போகிறதோ இல்லை. உபத்திரவத்தின் மத்தியில் ரொம்ப அருமையாக கர்த்தருக்குள்ளே நிற்கிறாங்கன்ற நல்ல செய்தியை கொண்டு வரான். அந்த நல்ல செய்தியை கேட்டதுனால பவுல் அந்த தெசலோனிக்கேயருக்கு சந்தோஷத்தோடு எழுதின நிருபம் தான் முதல் நிருபம். தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபம். வெல் டன், நல்லா செஞ்சுருக்கீங்க. இன்னும் உற்சாகமாக கர்த்தரை நீங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் நிற்கணும்னு சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட நிருபம் 1 தெசலோனிக்கேயர். ஸோ இப்போது இந்த இதில் நான் சொல்லிட்டு வந்ததில் பிலிப்பி பட்டணத்தில் பிரச்சனை வந்த உடனே பவுல் அடி வாங்கி அங்கேருந்து புறப்பட்டான்னு சொன்னேன்ல. பவுலின் குழு எத்தனை பேர்? 4 பேர். பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா. இதில் லூக்காவை தவிர மீதி 3 பேர் மட்டும் புறப்பட்டு போகிறாங்க. எங்கேருந்து? பிலிப்பிலேருந்து. பிலிப்பில் ப்ராப்ளம் வந்தோடனே லூக்காவை பிலிப்பி பட்டணத்துக்கு இன்சார்ஜாக விட்டுட்டு இவங்க 3 பேர் மட்டும் புறப்பட்டு போகிறாங்க. லூக்கா இப்படி தற்காலிகமாக பிரிந்தான், திரும்ப வந்து இணைந்தான் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னு சொன்னால், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வாஸ்தவம் சொன்னால், 16வது வசனத்தில் ஃபஸ்ட் பர்சனில் பேசுவான், 17வது வசனத்தில் செகண்ட் பர்சனில் பேசுவான். அப்போது 16வது வசனம் வரைக்கும் இந்த குழுவில் அவனும் இருக்கிறான். 17வது வசனத்திலிருந்து அந்த குழுவில் அவன் இல்லை. தென் அகெயின் 20வது அதிகாரம் 5-6 வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், பவுல் ரிட்டர்ன் ஜர்னியில் துரோவா பட்டணத்துக்கு இவங்களை சந்திக்கிறதுக்காக நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லும்போது, துரோவாவில் எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 20வது அதிகாரம், அதாவது 3வது மிஷினரி பயணத்தினுடைய ரிட்டர்ன் ஜர்னி, இது இந்த ரிட்டர்ன் ஜர்னி இல்லை, 3வது மிஷினரி பயணத்தினுடைய ரிட்டர்ன் ஜர்னியில் துரோவாவில் இவங்க மீட் பண்ணாங்கன்னு சொல்லி 20வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் இருக்கும். 5வது வசனம் செகண்ட் பர்சனில் இருக்கும், 6வது வசனம் மறுபடியும் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பர்சனில் இருக்கும். ஸோ இந்த பிரிவு லூக்கா பிலிப்பி பட்டணத்தினுடைய ஊழியக்காரனா இவங்களுடைய 2வது மிஷினரி பயணத்தில் பவுல் அடி வாங்கினப்போ நடந்த பிரிவு. மறுபடியும் எப்போ சேர்றாங்க? சில வருஷங்கள் கழித்து பவுல் தன்னுடைய 3வது மிஷினரி பயணம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது லூக்காவை தன்னோட குழுவில் சேர்த்துட்டு போகிறான். எருசலேமுக்கு போகிற வரைக்கும் எல்லாம் ஒன்றா போவாங்க. அங்கே பவுல் பிடிக்கப்படும் போதும் சரி, சிறைச்சாலைப்படுத்தும் போதும் லூக்கா எல்லாத்தையுமே ஃபஸ்ட் பர்சன்லேயே சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டு. இப்போ தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன நடந்தது ஏது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொன்னது மாதிரி அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் முதல் 10 வசனத்தில் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னதை அப்படியே பைபிள்லேருந்து வாசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை ஒரு தடவை ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 17வது அதிகாரம் முதல் 10 வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலினியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். எங்கேருந்து? எங்கே? பிலிப்பிலிருந்து தெசலோனிக்கேக்கு வராங்க. இப்போ 168 கிலோமீட்டர்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இங்கேருந்து ஏறக்குறைய பாண்டிச்சேரி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து புறப்பட்ட பவுல் செங்கல்பட்டை கடந்து, திண்டிவனத்தை கடந்து, செங்கல்பட்டை கடந்து சென்னையில் வந்து ஊழியம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அங்கே அவனுக்கு உபத்திரம் வந்தது, ப்ராப்ளம் வந்தது. அங்கேருந்து அவன் பிரயாணப்பட்டு இவ்வளோ தூரம் வரான். அப்போ நமக்கு அந்த டிஸ்டன்ஸை நம்மளால் கற்பனை பண்ண முடியுது. 168 கிலோமீட்டர் தாண்டி வரான். ஸோ இங்கே பிலிப்பி தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்கள் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். இப்போது பவுல் பிரசங்கிக்கிறான், பவுல் சுவிசேஷத்தை சொல்கிறான். அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு சொல்கிறான் இல்லையா? ஸோ யூதர்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கான்? அவர்களில் சிலரும் இருக்கு. யூதர்களில் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளலை, சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கர்களில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து. கிரேக்கர்கள், பக்தியுள்ள கிரேக்கர்கள் திரளான பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி அந்த சமுதாயத்தில் மேல் மட்டத்தில் இருந்த ஸ்திரீகள் நிறைய பேர், அநேகம் பேர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போது தெசலோனிக்கே பட்டணத்து சபையினுடைய கம்போசிஷன் எப்படி இருக்குது? யூதர்கள் கொஞ்சம் பேர்,
கிரேக்கர்கள் நிறைய பேர், இன்னும் கிரேக்கர்களில் மேல்மட்டத்தில் உள்ள ஸ்திரீகளும் அநேக பேர் இருக்கிறாங்க. இதுதான் அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையினுடைய கம்போசிஷன். ஸோ விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வசனத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ரைட். இப்போது பெரேயா பட்டணத்துக்கு பவுல் வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அவன் புறப்பட்டு இதுக்கு போனது எல்லாம் நமக்கு தெரியும். இப்போது கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது தீமோத்தேயு வந்து நல்ல செய்தியை சொன்ன உடனே அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னோன்னே இந்த தெசலோனிக்கேருக்கு எழுதுன்னு நிருபத்தை எழுதுறேன். இப்போ 1 தெசலோனிக்கேர் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 1 தெசலோனிக்கேர் 1:1 பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ சபைக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. சபைக்கு வாழ்த்துதல் சொல்கிற நபர்கள் யார்? பவுல், சில்வான். சில்வானுங்கிறது சீலாவுடைய இன்னொரு பேர். ஸோ சில்வான் வேறு நபர் இல்லை, சீலாவுடைய இன்னொரு பேர். சில்வானும் தீமோத்தேயும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. யார் மிஸ்ஸிங்? குழுலேருந்து யார் மிஸ்ஸிங்? லூக்கா மிஸ்ஸிங். லூக்கா எங்கே இருக்கிறார்? இப்போது லூக்கா பிலிப்பி பட்டணத்தினுடைய ஊழியக்காரராக அங்கே இருக்கிறான். இப்போது இந்த வாழ்த்துதல் சொல்லிவிட்டு 2-4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேலுள்ள உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கி 2, 3, 4 3 வசனத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட இல்லாமல் வெறும் கமாவாக போட்டு கடைசியில் கொண்டாந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறத பார்க்குறோம். இது பவுலுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அவனுடைய பாணி. பவுல் எழுதுகிறது எப்படி எழுதுவான்னு சொன்னால், சிம்பிள் சென்டென்சஸாக இருக்காது, அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸாக இருக்கும். அதாவது குட்டி குட்டி வாக்கியங்களாக இல்லாமல் நீண்ட வாக்கியங்களா, பல குட்டி வாக்கியங்களை ஒன்றா இணைத்து நீண்ட வாக்கியமாக இருக்கும். 2வது என்ன காரியம்னு சொன்னால், பவுல் எப்போ எழுதினாலும் எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட அடைமொழிகள் இருக்கும். ஸோ இப்போது என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 2 காரியம் செய்யணும். ஒன்று என்ன செய்யணும், அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக ஆக்கணும். நீண்ட வாக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கெல்லாம் துண்டு போட முடியுமோ துண்டு போட்டு குட்டி குட்டி சென்டென்ஸாக நமக்கு புரிகிற மாதிரி மாற்றணும். 2வது என்ன செய்யணும், அடைமொழியாக வருது பார்த்தீங்களா, அந்த அடைமொழியை விட்டுட்டு இப்போ எதை குறித்து பேசுகிறானுங்கிறத அடைமொழியை நீக்கிட்டு கொஞ்சம் பார்க்கணும். இந்த 2 காரியம் செஞ்சுட்டு சொல்லப்பட்ட வேத பகுதியில் என்ன தான் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, மேலேருந்து கீழே இருக்கக்கூடாது, கீழேருந்து மேலே இருக்கணும். ஓகே, இது 3 காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னது, நீண்ட வாக்கியமாக இருக்கும், அந்த நீண்ட வாக்கியம் தலையே சுத்தம், ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே எதில் ஆரம்பித்தோம்னு ஞாபகமே இருக்காது. அது மாதிரி கிருன்னு வந்து ஒரு இடத்துல முடியும், அதனால் புரியாது. அப்போ என்ன செய்யணும், நீண்ட வாக்கியத்தை
சின்ன சின்ன துண்டு துண்டாக சின்ன வாக்கியங்களாக மாற்றணும். ரெண்டாவது அடைமொழிகள் வந்து டெக்கரேட்டிவாக மேலே இருக்கும். டெக்கரேஷன் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் நீக்கிட்டு எதை பற்றி பேசுகிறான்றத கொஞ்சம் ஊற்று நோக்கணும். மூன்றாவது அந்த அப்ரோச்சை எப்படி இருக்கணும்னா, மேலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற பதிலாக கீழே இருந்து போனோம்னா தான் அது விளங்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வேத பகுதியை எடுத்துக்குவோம். இந்த வேத பகுதியில் கடைசி முடிக்கும்போது 2 காரியம் செய்ததாக சொல்கிறான். என்ன 2 காரியம் செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான், அப்புறம் அதான் விண்ணப்பம் பண்ணுறான், அடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். இந்த ஜெபம் பண்ணுகிறது என்னன்னு சொல்கிறான்? அந்த அடைமொழி என்னது? இடைவிடாமல் ஜெபம் பண்ண. ஸோ அந்த அடைமொழியை நீக்கிட்டு பார்க்கணும். ஓகே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறான். ஆக ஜெபம் பண்ணான். ஓகே, விண்ணப்பம் பண்ணான். ஸ்தோத்திரம் சொல்கிறது எப்படி பண்ணுறானா? எப்பொழுதும் சொல்லுது. இடைவிடாமல்னா என்ன, எப்பொழுதும்னா என்ன? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இதுக்கு ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு வார்த்தை, 2 அடைமொழிகள் தான். நம்ம அடைமொழியில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணா, ஸ்தோத்திரம் பண்ணா. அது 2த்தையும் இடைவிடாமல் பண்ணான். ஜெபம் விண்ணப்பம் பண்ணதும் ஸ்தோத்திரம் பண்ணதும் எதற்காக பண்ணினான்? அது அடுத்த ஸ்டெப். எதற்காக பண்ணினான்? 2 காரியம். ஒன்று, இந்த தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து அதுக்காக பண்ணான். 2வது, அவங்கள குறித்து சில காரியங்களை நினைவு கூர்ந்ததுனால செஞ்சான். ஒன்று என்னது? அவங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்றதுக்காக செஞ்சானா. 2வது, அவங்கள பற்றி சில காரியங்களை தெரிஞ்சு கொண்டான். பார்த்தீங்களா? அது நிமித்தம் விண்ணப்பம் பண்ணானா, ஸ்தோத்திரம் பண்ணான். இப்போ என்ன காரியங்களை தெரிந்து கொண்டான்? 3 காரியங்களை தெரிந்து கொண்டான். ஒன்று, அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியையை தெரிந்து கொண்டான். 2வது, அன்பின் பிரயாசத்தை தெரிந்து கொண்டான். 3வது, நம்பிக்கையின் பொறுமையை தெரிந்து கொண்டான். ஸோ இதுதான் மேட்டர். இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்தோம்னா கிளியராக இருக்கும். பார்த்துக்கங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்ம பிரித்தோம், அடைமொழிகளை கொஞ்சம் நீக்கிட்டு பார்த்தோம். 2வது, ரிவர்ஸ்லேருந்து அந்த கேள்வியாக கேட்டு இப்போ என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த சப்ஜெக்ட் விளங்கிடும். பவுலினுடைய எழுதுகிற விதம் இது, எழுதும் பாணி இது. அதனால் நம்ம பவுலினுடைய எல்லா நிருபங்களையும் நம்ம அதை பார்க்க முடியும். 5வது வசனத்துக்கு வந்தோம்னா, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 10 வசனம் வாசித்தோம். தெசலோனிக்கே பட்டணத்தில் 3 ஓய்வு நாள் ஊழியம் செய்தான்னு சொல்லி இருந்தது. பிரசங்கம் பண்ணுனா அதுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு இருக்கு. அங்கே அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததா ஏதாவது சொல்லப்பட்டிருந்தா? ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நிருபம் எழுதும்போது சொல்லுகிறான், எங்களுடைய வசனம் உங்களிடத்தில் எப்படி வந்தது? எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வெறும் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்ததுன்னு சொல்லலாம். அப்போது அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த வசனத்தோடு சேர்ந்து அங்கே செயல்பட்டிருக்குங்கிறத நம்ம யூகிக்க முடியுது. ஆனால் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த தகவல் இல்லை. ஆனால் பவுல் இங்கே எழுதும்போது சொல்லுகிறான். அதை சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை, நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னான். இப்போ அவன் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தப்போ அந்த 1 மாதம் அல்லது 1.5 மாதம் டைம் மேக்சிமம் நம்ம சொல்கிறது, அந்த பீரியடில் பவுல் வேலை செஞ்சு தான் சம்பாதித்து கொண்டே ஊழியம் செய்ததா நம்ம இந்த நிருபத்தை தொடர்ந்து வாசிக்கும்போது பவுலே சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ உங்களுக்குள்ளே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னு சொல்லும்போது ஃபைனான்ஷியலாக நாங்கள் உங்கள்கிட்ட டிபெண்ட்டாக இல்லை. நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? உங்ககிட்ட நாங்கள் உள்நோக்கத்தோடு ஏதாவது காரியங்களை செஞ்சு
ஏதாவது எங்களுக்கு சுய லாபத்துக்காக ஏதாவது உருட்டல் பரட்டல்லாம் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் நடந்து கொண்ட விதம் தப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது அவங்க அப்படியெல்லாம் செய்யலை, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப கிளியராக இருந்திருக்கிறாங்க. அவன் ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறான், நாங்கள் சொன்ன வசனம் மட்டும் இல்லை, உங்கள் மத்தியில் நாங்கள் இருந்தப்போ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னு நீங்கள் இப்போ அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்லுகிறான். இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் கவனிங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. சொல்கிறவங்க அந்த சொல்லப்படுற வார்த்தைக்கு வேல்யூ வரணும்னா சொல்கிறவங்க எப்படி இருக்கணும், அதற்கு ஏற்றது போல இருக்கிறவர்களாக இருக்கணும். சாத்தான் வேதம் ஓதுதுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் என்ன பார்க்காத சத்தியத்தை பாருன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளும் அந்த ஏற்ற மாதிரி நம்ம இருந்தால் தான் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. பவுல் சொல்லும்போது சொல்லுறான், வசனம் வந்துச்சு, வல்லமை இருந்தது, கர்த்தர் கிரியை செய்தால் எல்லாம் ரைட்டு தான், ஆனால் நான் உங்கள் மத்தியில் இருந்தப்போ எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருந்தோம்னு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்கிறான். 6வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்கிறான். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினவர்களாகி அப்படின்னு சொல்கிறான். இப்போது தெசலோனிக்கே பட்டணத்தில் இவங்க போய் ஊழியம் செய்தப்போ என்ன உண்டாச்சா? உபத்திரவம் உண்டாச்சா. இந்த உபத்திரவம்ங்கிற சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஒரு மாற்றப்பட்டது, மறக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அந்த உபத்திரவம் என்கிற காரியம் இது வேதத்தில் மறைவே கிடையாது. ஆனால் வேதத்தை போதிக்கும்போது சத்தியம் சுவிசேஷம் என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சில காரியங்களை ஒதுக்கி செய்கிறது வழக்கமாக போச்சு. அதில் ஒன்று மெயினாக அடி வாங்கினது என்னன்னு சொன்னால் உபத்திரவம் என்கிற காரியம். இந்த உபத்திரவத்தை பற்றி பவுல் இங்கே தெசலோனிக்கருக்கு எழுதும்போது இவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? உபத்திரவத்தின் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அவன் சொல்லுகிறான். இந்த உபத்திரவத்தை பற்றி நம்ம ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த விதத்துலேயும் கொஸ்டினே கிடையாது. உபத்திரம் உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்கிறார். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயந்துராதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு. மத்தேயு 5வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில், மத்தேயு 5, 10-12 வரைக்கும், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாக்கோபு எழுதின நிருபத்தில் பார்த்தோம். யாக்கோபு பொறுமையை பற்றி சொல்லும்போது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை எதுக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்கணும்னு சொன்னால், யாக்கோபோட போச்சு. நாங்கள் இப்போ தெசலோனிக்கேரில் இருக்கிறோம், சும்மா அதை குணா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்னாங்கன்னு இல்லை, எல்லாரும் அதை தான் போதிப்பாங்க, எல்லாரும் அதை தான் பேசுவாங்க, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. இது பவுல் சொல்கிறது. யாக்கோபு சொன்னது என்னது? உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளை பொறுமைக்கும் துன்பப்படுதலுக்கும் திருஷ்டாந்தமாக கொள்ளணும். ஆக்சுவலாக யாக்கோபுனுடைய கடைசி அதிகாரத்தில் தான் அதை பார்த்தோம். அந்த கடைசி அதிகாரம் முடிஞ்சு ஒரே ஒரு வாரம் தான் ஆயிருக்குது. நீங்கள்லாம் இவ்வளோ பிளாங்காக இருக்கிறத பார்த்தா யாக்கோபின் நிருபத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தடவை பார்க்குறது நலமாக இருக்கும் போல் தோணுது. கொஞ்சம் எனக்கு என்கரேஜ்மெண்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம்
அதை ரிவைஸ் பண்ணி அதில் நிலைத்து இருக்கிறவங்களா இருக்கணும். எதையோ கேட்டோம் கொண்டு போய் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சோம்னு சொல்லி இருக்கக்கூடாது. நோட்ஸ் கொடுத்தாரு கொண்டு போய் ஃபைல் பண்ணி வச்சோம்னு இருக்கக்கூடாது. அன்றைக்கி படித்து கற்றுக்கொண்டது நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்மளோட இருக்கணும். அந்த துன்பப்படுதலை பற்றி சொல்லும்போது சொன்னேன், துன்பப்படுதல் யார் படுறதுன்னு சொன்னேன்? துன்பப்படுதல் மறுபகப்படுகிறது. துன்பப்படுத்துதல் யார் பண்ணுறதுன்னு சொன்னேன்? அதுவாது ஞாபகம் இருந்தால் சந்தோஷம். ரைட். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா, அது மைண்டில் செட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறது. நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கு மாலை போட்டு பொன்னாடை போத்தி அவங்கள மேலே உட்கார வைக்கல, அவங்கள என்ன செஞ்சாங்களா? துன்பப்படுத்தினாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை அவங்க பெருமையாக பேசினாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆண்டவர் அதை தான் காமிக்கிறார். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அதான் செஞ்சாங்க, உங்களுக்கு அதை செஞ்சாங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க. நீங்கள் ஆக்சுவலாக என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்? நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா அங்கே உங்களுக்கு சேருதுன்னு சொல்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும்னு சொல்கிறார். சிலுவையை சுமந்துக்கிட்டு அவர் இதுக்கு போகும்போது கொல்கத்தாவுக்கு போகும்போது லூக்கா 23 அதிகாரம் 31 வசனத்தில், லூக்கா 23:31 பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்கேயும் ஒரு நான் உபத்திரப்படுறேன், கரெக்டு தான். என்ன பார்க்குறீங்கல்ல, எனக்கே இந்த கதினா உலகம் உங்களுக்கு என்ன செய்யுன்றதை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்கிறார். ஸோ கர்த்தர் தெளிவாக இருக்கிறார். சீஷர்கள் மத்தியில் ஏதாவது குழப்பம் இருந்ததோ? சீஷர்கள் மத்தியில் குழப்பமே கிடையாது. அவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 40-42 வரைக்கும், அப்போஸ்தலர் 5:40-42 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட்டதற்கு படுகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அடி வாங்கிட்டு வெளியே போகிறாங்க. எப்படி வந்தாங்களா? சந்தோஷமாய் புறப்பட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் போதிச்சார். இவங்க அதை அப்படியே எடுத்து லிட்ரலாக எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அதையே செய்கிறாங்க. சந்தோஷமாக ஆலோசனை புறப்பட்டு வந்து தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளில் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அடித்தாங்க, இதை தான் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் அடி வாங்கினாங்க. வெளியே வந்து டெய்லி என்ன செஞ்சாங்களா? அதையே தான் செஞ்சாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸுடைய காரியம். இதை நம்ம அவங்க எடுத்து அவங்களுக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு போதிச்சாங்க பாருங்கள். இது சீஷர்கள் எடுத்து போதிக்கிறது எப்படி போதிக்கிறாங்க? அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனம், அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கிறிஸ்து அதை தான் சொன்னார். சீஷர்கள் அதை தான் செஞ்சாங்க. சீஷர்கள் எதை தான் போதிச்சாங்க? அதை தான் போதிச்சாங்க. முதல் 3 நூற்றாண்டுகள் சபை நசுக்கி பிழிஞ்சி ரத்தம் எடுக்கப்பட்டது. சபை பின்னாடி கால் வைக்கவே இல்லை. அதை தாங்கி அதை சகிச்சு முன்னாடி போச்சு. இது ஆரம்பத்தில் இருந்த நிலை. இன்றைக்கி நம்ம இருக்கிறது 21வது நூற்றாண்டில் இருக்கிறோமா? இது அதிநவீன கிறிஸ்தவம். இன்றைக்கி ட்ரெண்டு வேறு மாதிரி. இந்த உபத்திரவன்ற வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசக்கூடாது. பேசினீங்கன்னா வரவெல்லாம் ஓடி போயிடுவான். பிரதர், நீங்கள் பாட்டில் என்ன இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நம்மளையே திருப்பிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சபை அன்றைக்கி இருந்த சபை இல்லை. ரொம்ப பரிதாபமான விஷயம். ஜெயலலிதா ஆட்சி செஞ்சப்போ கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன பேர்? மதமாற்ற தடை சட்டம். மதமாற்ற தடை சட்டம் நாங்கள் இல்லை, அது பேர் என்னது? கட்டாய மதமாற்ற தடை சட்டம். ஓகே, இப்போ அதில் பிட் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, தெருக்களில் பிரசங்கி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஞானஸ்தானங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த சட்டம் அமலுக்கு வந்த உடனேயே சபைகள் அவ்வளவும்
இந்த 4 காரியம் செய்கிறது நிறுத்திடுச்சு. அதெல்லாம் செய்யாதன்னு அந்த சட்டம் சொல்லலை, இவங்களாவே வாலண்டியராக நிறுத்திக்கிட்டாங்க, செய்யலை. பிட் நோட்டீஸ் கொடுக்கல, ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணல, கிராம ஊழியங்கள் போகல, ஞானஸ்தானங்கள் கொடுக்கல, எல்லாம் ஸ்டாப். ஏன்? நான் ஏன்னு கேட்டேன். கட்டாயம் மத மாற்ற தடை சட்டங்க. அதில் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அஃபிடவிட் கொடுத்து தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான். நாங்கள் அஃபிடவிட்லாம் வாங்க மாட்டோங்க. நீ சட்டம் 1000 போடு, நான் வாங்க மாட்டேன். ஏன்? நான் எந்த கடவுளை கும்பிடுறேன், எந்த கடவுளை நம்புகிறேன்றது என்னுடைய காரியம். அரசாங்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது நான் புத்தர் தான் தெய்வம்னு சொல்லிட்டு திரிவேன். இன்னைக்கு காலையில் நான் முழிச்சோடனே நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி புத்தர் தான் ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு திரிவேன். சாயங்காலம் பொழுது போகிறதுக்குள்ளே தெய்வமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு படுத்து தூங்கிடுவேன். மறுபடியும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இயேசுவே தெய்வம்னு சொல்லுவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வேறு எதையாவது சொல்லுவேன். என்ன வேணால் நான் சொல்லுவேன். நான் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அஃபிடவிட் கொடுக்கணும்? இது என் தனிப்பட்ட உரிமை, இதில் கவர்மெண்ட் தலையிட முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும், எடுத்திருக்கலாம். அது சட்டத்தை அந்த அஃபிடவிட் இல்லாமல் ஞானஸ்தானம் கொடுத்துருந்தா என்ன செய்வாங்க? அப்படியா? என்ன செய்வாங்க? கைது பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கைது பண்ணுவாங்க. சப்போஸிங் அவ்வளோ ஊழியக்காரரும் அன்றைக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவ்வளோ ஊழியக்காரரும் கைதானாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா மொத்தத்துக்கும் தலைப்பு செய்தி என்னன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவத்துக்கு அப்படி ஒரு பப்ளிசிட்டி கொண்டு வரணும்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பப்ளிசிட்டி கொண்டு வரணும்னா எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு யோசித்துக்காங்க. சென்னையில் இருக்கிற டாப் 5 ஊழியக்காரர் அரெஸ்ட் ஆயிருந்தாலே இன்றைக்கி தமிழ்நாடு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் யாருமே அதுக்கு ஆயத்தமாக இல்லை. அரெஸ்ட் ஆனால் 15 நாள் தாங்க ரிமாண்டு, 15 நாள் தான். 15 நாளுக்குள்ளே வெளியே வந்துடலாம், நம்ம எப்படியாவது பெயில் வாங்கிடலாம். அப்படியே ஒரு எக்ஸ்டென்ஷன் போச்சுனாலும் இன்னொரு 30 நாள் 35 நாள் இருந்துட்டு போகுது, 3 மாதம் கூட இருந்துட்டு போகுதுங்க. நம்ம வெளியே இருந்தால் என்ன செய்வோம்? ஊழியம் செய்வோம். உள்ளே இருந்தால் என்ன செய்வோம்? உள்ளே இருந்தால் கவுந்து அடிச்சு போட்டு தூங்கிடுவோமா? உள்ளே இருந்தாலும் நம்ம ஊழியம் தான் செய்வோம். வெளியே கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சோம், உள்ளே கொஞ்ச நாள் செஞ்சுட்டு போகிறோம். என்ன குறையாயிட போகுது? எப்படி பயந்து சபை நடுங்குச்சுங்கிறத நம்ம பார்க்கிறோம். சபை உபத்திரவத்தை சந்திக்க ஆயத்தமாக இல்லை. அடி பண்ணுமா? பவுல் அடி வாங்கலாம், பேதுரு அடி வாங்கலாம். முடிஞ்சால் நார்த் இந்தியாவில் கூட அடி வாங்கிட்டோம், ஆந்திரா வரைக்கும் அடி வாங்கிட்டோம். இன்னும் அதிகமாக போச்சுன்னா சவுத் இந்தியாவில் யாராவது எங்கேயாவது அடி வாங்கிட்டோம். ஆனால் இங்கே இந்த அமைதி பூங்காவில் இங்கெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் ரொம்ப ஞானமாக நடந்துக்க போகிறோம். நாங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி சபை அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிச்சு. இந்த உபத்திரவத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது என்ன? நம்மளுடைய புரிதல் என்ன? நாம் என்னன்னு நடந்துக்கிறோம்? என் நாமத்தின் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் நமக்கு விரோதமாய் எழும்புனாங்கன்னா நாம் என்ன செய்யக்கூடாதா? ஆச்சரியப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஆச்சரியப்படாதிருங்க. அது அப்படி தான் செய்யும். உலகம் உங்களை பகைத்தா ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா பச்சை மரத்துக்கு அதை தான் செஞ்சாங்க, உங்களுக்கும் அதை தான் செய்வாங்க. தீர்க்கதரிசிகளுக்கும் அதை தான் செஞ்சாங்க, உங்களுக்கும் அதை தான் செய்வாங்க. ஸோ ஆச்சரியப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். அடி வாங்கிறதுக்கும் பயப்படக்கூடாது, சாகிறதுக்கும் பயப்படக்கூடாது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆயிராதுன்ற அந்த தைரியத்தில் நிற்கிற விசுவாசிகளும் ஊழியர்களும் சபைகளும் இருந்தால் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொல்லப்படும். இல்லைன்னா உலகத்தை பார்த்து கலங்குகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட். இப்போ 7வது வசனத்துக்கு வரும். 1 தெசலோனிக்கேயர் 1:7. ஸோ இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இப்போ இவங்க
உள்ளே வந்து பிலிப்பி பட்டணத்தில் பிரச்சனை ஆகி அடி வாங்கிட்டு அங்கேருந்து வந்து 168 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே தெசலோனிக்கேயில் ஊழியம் செஞ்சு இங்கேருந்து கிளம்பி பெரேயாவுக்கு போயிட்டாங்க. பெரேயாவுக்கு போயிட்டு மக்கதோனியா முடிஞ்சிடுச்சு. அங்கேருந்து அகாயாவில் உள்ள அத்தனை பட்டணத்துக்கும் கொரிந்து பட்டணத்துக்கும் போயாச்சு. இப்போ கொரிந்துலேருந்து தான் எழுதுகிறான். கொரிந்துலேருந்து எழுதும்போது அகாயாவிலேருந்து உட்காந்துக்கிட்டு தான் எழுதுகிறான். அகாயாவில் உட்காந்து எழுதும்போது என்ன எழுதுகிறான்? நீங்கள் மனம் திரும்பினது, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டது மக்கதோனியாவில் மட்டும் கிடையாதான், அகாயாவில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் வந்து மாதிரிகளாக ஆனீங்கன்னு சொல்கிறான். இப்போது சிலருடைய மனம் திரும்புதல் இருக்குல்ல, அது அப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய ஒரு ஜோல்ட்டு கொடுக்கும். எல்லாரும் பேசிக்கிற அளவுக்கு ஒரு ஜோல்ட்டு கொடுக்கும். எல்லாருக்கும் அந்த அளவுக்கு எல்லாருடைய மனம் திரும்புதெல்லாம் அப்படி கொண்டு வராது. சிலருடைய மனம் திரும்புதல் அப்படி வரும். இப்போ மக்கதோனியாவில் இவங்க நம்ம தெசலோனிக்கேயர் மனம் திரும்பினது அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நியூஸ் ஆகி போச்சான். 8வது வசனத்துக்கு வந்தோம்னா அது எப்படின்னு சொல்கிறான். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்களுடைய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அதுதான் நியூஸ். எல்லாரும் பேசிக்கிறாங்க. தெரியுமா தெசலோனிக்கா பட்டணத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸோ இந்த ஸ்டாண்டர்டு வந்து எல்லாருக்கும் வராது. ஓகே, நமக்கு வரலன்றதுனால நம்மளே ட்ரமடைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தான் சாட்சி சொல்லும்போது சொல்லுவார், 17 வயசில் நான் வந்து தற்கொலை பண்ணி முயற்சி செய்தப்போ, அந்த மரணப்படுக்கையில் இருந்தப்போ அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு பைபிள் கொடுத்தாரு. அதில் வந்து நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு இயேசு சொன்ன அந்த வாசனை என்ன தொட்டுச்சு, நான் வந்து இன்றைக்கி ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சாட்சி சொல்லுவார். நானும் ரொம்ப நாளாக அது உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் சொல்கிறாங்க அது பூரா ஃப்ராடுன்னு. இவர் தன்னுடைய மனம் திரும்புதில் ட்ரமடைஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறார். அந்த ட்ராமாலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சிலருடைய மனம் திரும்புதல் உண்மையிலேயே ட்ராமாட்டிக்காக இருக்கும். தெசலோனிக்கேயருடைய மனம் திரும்புதல் அப்படி ட்ராமாட்டிக்கான ஒன்று, ஊரே பேசிக்கிற மாதிரி. சிலர் மனம் திரும்பினதை பற்றி யாரும் கவலைப்படவே மாட்டாங்க. அவன் நல்ல பையன்பா, அவன் இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம ட்ராமடைஸ்லாம் பண்ணக்கூடாது. இவங்களோட இது அந்த 2 பகுதியை பாதிக்கிறதா இருந்தால் பவுலும் சீலாவும் வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா. அவங்க செஞ்சாங்கன்றது இவங்க மூலமாக எல்லா பக்கமும் தெரிஞ்ச காரியமாக இருக்கான். நான் ஒர்க் பண்ணுற வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிறுவனத்தினுடைய ஓனரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். எப்படியா, அவங்க அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்க ஜெபத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஊழியக்காரர் ரொம்ப கனம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவாங்களாம், என் மகன் வர்ற டைம், அதனால் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு போயிடணும். ஏன்னா அவன் வந்துட்டா பிரச்சனை. ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இவங்க எதிர்பார்த்த டைம் முன்னாடி இவர் வந்துட்டார். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற தட்டி எழுப்பி பின் கதவை திறந்து இப்படியே ஓடிடுங்கன்னு துரத்தி விட்டாங்க. அவர் அப்படியே தப்பிச்சு ஓடி வந்தாரா. ஏன்னா மகன் உள்ளே வந்தான்னா நிலவரம் வேறு மாதிரின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு புயல் மாதிரி செயல்படுற ஆள். இவர் ரட்சிக்கப்பட்டார். இவர் ரட்சிக்கப்பட்டு இவரை ஆண்டவர் எங்கே கொண்டு போனார் தெரியுமா? இப்படி தப்பிச்சு ஓடினார் பாருங்க ஒரு ஊழியக்காரர். அவர்கிட்ட கொண்டு போய் அவரை ஜெபத்துக்கு இவர் கூப்பிடுறார். இவர் ஜெப கூட்டங்களை நடத்துகிறவராக மாறிட்டார். இப்போ அந்த ஊர்லேயே பேசிக்குவாங்களா, பேசிக்க மாட்டாங்களா? அடப்பா எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டாம்பா அப்படின்னு சொல்லி சிலருடைய மனம் திரும்புதல் ஊரே பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. நம்மளே அப்படி ட்ராமடைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெசலோனிக்கேயருடைய மனம் திரும்புதல் அந்த பிரதேசத்தையே பாதிச்சது. இப்போ கடைசி 2 வசனத்துக்கு வருவோம். 9-10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்ன என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கி நின்று நம்மை விடுவிக்கிற நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும். எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடித்தோம்? பவுலை கேட்டால் தான் தெரியும். அதுதான் பவுல் சொல்கிற விதம். ரைட். இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்? சின்ன சின்ன சென்டென்ஸாக மாற்றிக்கணும், அடைமொழியை நீக்கிடணும், ரிவர்ஸ்லேருந்து போகணும்.
இதில் ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு வார்த்தை அவர்கள் தாமேன்னு ஆரம்பிக்குது. ஏனெனில் அவர்கள் தாமேன்னு ஆரம்பிக்குது. முடியும் போது அறிவிக்கிறார்களேன்னு இருக்கு. யார் அறிவிக்கிறாங்க? இந்த செய்தியை கேட்டவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அவர்கள் தாமே இதை அறிவிக்கிறார்கள். எதை அறிவிக்கிறார்கள்? 2 காரியம். ஒன்று, பவுலின் ஊழிய குழு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதம். அதாவது நாங்கள் உங்களிடத்தில் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும். பவுலினுடைய ஊழிய குழு எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க? அங்கே உலகத்தை கலக்குறவங்க இங்கேயும் வந்திருக்கிறாங்கன்ற டைட்டிலோட ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. ஸோ இப்போ அது மொத்தமே ஒரு கலக்கமான ஒரு காரியம். 2வது, அவங்க எதை அறிவிக்கிறாங்க? தெசலோனிக்கேயருடைய மனம் திரும்புதல். விக்கிரங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதுக்கு அவங்க மனம் திரும்பினாங்க. அந்த மனம் திரும்புதலை அறிவிக்கிறாங்க. 3வது காரியம் என்ன அறிவிக்கிறாங்க? கர்த்தருடைய வருகையை பற்றி இவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்கன்றதை அறிவிக்கிறாங்க. 3 காரியம் என்னென்னது? தெசலோனிக்கேயர் இடத்துல பவுலின் குழு அடைந்த பிரவேசம் என்ன? 2வது, அவர்களுடைய மனம் திரும்புதல். எதுலேருந்து எதுக்கு மனம் திரும்பினாங்க? 3வது, அந்த கிறிஸ்து வர்றதுக்கு அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த 3 காரியத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ இதில் அந்த அடைமொழிகள் அந்த மேட்டருக்கு வந்தோம்னு சொன்னால், முக்கியமான வார்த்தைகள், அதாவது மனம் திரும்புதல்னு இருக்குல்ல, உங்கள் மனம் திரும்புதலை அவங்க அறிவிச்சாங்கன்னு இருக்குல்ல, அந்த மனம் திரும்புதலை பற்றி சொல்லும்போது என்னன்னு சொல்கிறான்? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி எதை விட்டுட்டு வந்தாங்களா? விக்கிரகங்களை விட்டுட்டு வந்தாங்க. ஸோ வெறுமனே மனம் திரும்புதல்னு சொல்லலை, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி விக்கிரகங்களை விட்டு வந்தாங்க. இப்போ வருகைக்கு காத்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது யாருடைய வருகைக்கு காத்திருக்கிறாங்க? அவர்னு ஆரம்பிக்குது. அந்த அவர் யாரு? இல்லை, அந்த அவர் அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவன். அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்ன செய்கிறாரு? மரித்தோரிலிருந்து எழுப்புறார். ஓகே, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரா? அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்ன செய்ய போறாரா? திரும்ப வரப்போகிறாரா? அவர் எதுக்காக வரப்போகிறாரு? இனி வரும் கோபாக்கினை நின்று ரட்சிக்கிறவராக இருக்கிறாரா? அப்படி செய்ய போகிறவர் என்னவா இருக்கிறாரா? அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். ஓகே, இப்போ இவர் வரப்போறாருன்றதுக்கு அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு அடைமொழியோடு வருது. என்னன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? இல்லை, காத்து கொண்டு இருக்கிறது எப்படி சொல்லியிருக்கு? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு இருக்கு. ஓகே, காத்து கொண்டு இருக்கிறதுன்றது சாதாரணமாக நம்ம வெயிட் பண்ணுறது வேற, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது வேற. இல்லை, பஸ் வருதான்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்குறது வேற, அல்லது நம்ம சும்மா டைம் ஒரு 2 ஹவரில் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறதுங்கிறது வேறு. இவங்க எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 வசனத்தில் மட்டும் சொல்லப்பட்ட விஷயங்களை ஈஸியாக 1 மணி நேரம் உபதேசத்துக்கு எடுத்துக்கலாம். அதில் அவ்வளவு மேட்டர் இருக்குது. இந்த 2 வசனத்தில் யூஸ் பண்ண வார்த்தைகள் அவ்வளவு ஆழமான வார்த்தைகள். ஆக்சுவலாக அதை எடுத்து உபதேசித்தா 1 மணி நேரம் சாலிடாக அதில் தேவைப்படும். இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இவங்க மனம் திரும்பினாங்க. எதை விட்டு மனம் திரும்பினாங்க? விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பினாங்க. தேவனுக்கு முன்னால் ரொம்ப அத்தியாவசியமானது, ரொம்ப தேவையானது நம்ம சர்ச் அட்டன் பண்ணுறது, நம்ம ரிலீஜியஸாக இருக்கிறது, நம்ம பண்டிகை கொண்டாடுறது, இது அது அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊழியம் செய்கிறது இதெல்லாம் கிடையாது. ஃபண்டமெண்டலாக தேவன் எதிர்பார்க்குறது என்னது? ஒன்றே ஒன்று தான், மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மனம் திரும்பி புதிதாய் பிறந்த அனுபவம் இல்லைன்னா இன்றைக்கி செத்தோம்னா நமக்கு ஹோப்பே கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் வந்தாருன்னா நமக்கு ஹோப்பே கிடையாது. ஸோ இந்த மனம் திரும்புதல் தான் அத்தியாவசியங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்டியன், எத்தனை தலைமுறை கிறிஸ்டியனுங்கிறத பற்றிலாம் கவலையே கிடையாது. மனம் திரும்புதல் அதுதான் காரியம். இவர்கள் மனம் திரும்பினாங்களாம். எதை விட்டு மனம் திரும்பினாங்க? ஏகப்பட்ட தெய்வங்களை ஏற்கனவே வச்சுருந்தாங்க. தெய்வத்தை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இல்லை, அதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு
விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பினாங்களாம். அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்கிறான்? அதுக்கு என்ன பேர் சொல்கிறான்? ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று சொல்கிறாங்க. சாதாரணமாக தேவன் சொல்ல, ஜீவனுள்ள மெய்யான தேவன். இப்போ கிறிஸ்துவை எழுப்பினது யாருன்னு சொல்லி கேட்டோன்னா கிறிஸ்துவ தானா எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க எல்லாரும். அது அப்படி இல்லை. கிறிஸ்துவை எழுப்பினது யாரு? அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவன். பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். இதுதான் காரியம். இப்போ இந்த கிறிஸ்து இனி வரப்போகிறவர்னு சொல்லியிருக்கு. இயேசு இனி வரப்போகிறவர்னு சொல்லி அவர் தேவகுமாரன் என்று சொல்லி ஒரு அறிமுகமும் அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேவகுமாரனாகிய இயேசுவினுடைய வருகைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எதுக்காக வருகிறார்? ஒரு பெரிய கோபாக்கினை இருக்குது. அந்த கோபாக்கினிலேருந்து நம்மளை தப்பு வைக்கிறதுக்காக அவர் வரார். அதுலேருந்து ரட்சிக்கிறதுக்காக வருகிறார். எங்கேருந்து வரப்போகிறார்? பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். அப்படின்னா இப்போ எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். இவ்வளவு சத்தியங்களை ஒன்றா திரட்டி அவர் அப்படிப்பட்ட காரியம் செய்ய போகிறார். அவர் அங்கேருந்து இதுக்காக வரப்போகிறாருன்றப்போ இவங்க அதுக்காக எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்களா? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி முடிக்கிறான். ஸோ இப்போது இந்த வசனத்தை இன்னொரு தடவை மட்டும் வாசிடுவோம். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது நமக்கு ஓரளவுக்கு அப்போ தான் விளங்கும். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. 9:10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிவிக்கிறார்களே. முதல்ல எவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருந்தது. இப்போ அதை தனித்தனியாக பிரித்து பார்த்துட்டு மறுபடியும் வாசித்து பார்த்தோம்னா எவ்வளவு ஈஸியாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பவுலினுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஸோ இந்த அதிகாரம் இதோட முடியுது. நான் இதோட நிறுத்திக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பிரதர், 5வது வசனம் நீங்கள் சொன்னீங்க, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல. அந்த வசனம் நம்ம வாசித்தோம். அந்த 2வது பகுதியை உங்களிடத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் அதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அவங்க தாழ்மையாக நடந்துக்கிட்டாங்க, கையினால் வேலை செஞ்சாங்க. அதுக்கு நடுவில் பிரதர் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்படின்னா நான் நினைக்கிறது சரியா தப்பா நீங்கள் சொல்லுங்கள். வல்லமையோடு ஒருவேளை தேவனுடைய வல்லமை நிரூபித்து இவர் தான் மெய்யான தேவன், மற்றதெல்லாம் விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவங்க காண்பிச்சிருப்பாங்களா? அது ஒரு கேள்வி. அதுலேயே பரிசுத்த ஆவியோடும் அப்படின்னும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு அபிஷேகத்தில் நிரப்பி அந்நிய பாஷை பெற்றீர்களான்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்கள கொண்டு போயிருப்பாங்களா தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் முழு நிச்சயத்தோடும் வந்ததுன்னா அது எனக்கு புரியல, அது மட்டும் சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் சொல்லணுன்ற கம்பல்ஷன் கிடையாது. நெசசரியாக இது ஒரு அர்த்தம் அது ஒரு அர்த்தம் அது ஒரு அர்த்தம் இல்லை. இப்போ எப்பொழுதும் அப்படின்னு ஒருத்து இடைவிடாமல்னு சொல்லியிருக்கு. எப்பொழுதும்னாலும் இடைவிடாமனாலும் ஒரே அர்த்தம் தான், வேறு வேறு வார்த்தையில் சொல்கிறது. ஸோ அங்கே பெரிய காரியங்கள் சம்பவித்தது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இந்த 3 வார்த்தைகள் ஒரே டைமில் பயன்படுத்தலாம். ஸோ 3க்கும் தனித்தனி டெஃபினேஷன் கொடுத்து தனித்தனி நிகழ்வுகளாக நம்ம காண்பிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ வசனம் மட்டும் சொல்கிறது வேறு, வசனத்தோட பலத்த கிரியைகள் நடக்கிறது வேறு. இப்போது வெறுமன வசனம் சொல்லும்போது கேட்பாங்க. இப்போ அத்தனை பட்டணத்தில் அவன் சொல்கிறான், அவன் அந்த பிரசங்கம் இருக்கிறதுல பெஸ்ட்டு மெசேஜ், மார்ஸ் மேடையிலேருந்து பேசின மெசேஜ் இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஆனால் அவங்க அதை கேட்டுட்டு இதை இன்னொரு நாள் கேட்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க கூலா. அது வெறும் வசனன்றப்போ அது சில சமயம் ஃபுல்லாக ரீச் ஆகிறது இல்லை. ஆனால் டெமான்ஸ்ட்ரபிளாக ஏதாவது பெரிய காரியம் சம்பவிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஒரு வியாதியஸ்தன் குணமாகறா, அல்லது ஒரு பேரலிசிஸ் பிடிச்சவன் எந்திரிச்சு நடந்து போகிறான், அந்த மாதிரிலாம் ஒரு கண்ணுக்கு எதிர ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக
பல மடங்கு இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லும்போது எங்களுடைய வசனம் உங்களிடத்துல வெறுமன வார்த்தைகளாக மட்டும் வரல, அது அடையாள அற்புதங்களோட டெமான்ஸ்ட்ரபிளாக பரிசுத்தாவின் வல்லமையோடு அது வந்தது என்று சொல்கிறோம். அதனால் ஏதோ நடந்திருக்கு. நம்ம அப்போஸ்தலர் 17ஆவது அதிகாரம் 10 வசனத்தில் இல்லாதது நடந்ததுன்றது இங்கே நிருபத்தில் பார்க்கும்போது நம்ம புரிந்துக்க முடியுது. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பிரதர். கடைசி வசனம், அந்த அந்த வசனம் முழுசுமே வந்து அந்த அந்த தேசத்தார், அந்த ஊரார் அறிவிக்கிறார்களே அப்படின்ட்டு முடியுது. அவங்க மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ அது மாத்திரம் இல்லை, அதுதான் வந்து அதிகமாக அந்த நாட்களில் சுவிசேஷம் அப்படின்ற பேரில் அறிவிக்கப்பட்டுச்சுங்களா? அந்த சப்ஜெக்ட் மாத்திரம். எந்த சப்ஜெக்ட்? வருகையா? ஆமாம், அந்த 10வது வசனம் முழுசும் அவர் வந்து மரித்தோர் எழுப்பினவரும் எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே அப்படின்னா, இதை மாத்திரம் அவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க திருப்பி அறிவிக்கிறாங்களா? அதுதான் சுவிசேஷம். அது இல்லாமல் சுவிசேஷமே இல்லை. இயேசுன்னு ஒரு நபர் இருந்தார், அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார், அவர் திரும்ப வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷமே. அவங்க சொல்லப்பட்டது முழுசுமே அதுதான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சுவிசேஷம், வேற எதுவுமே கிடையாது. எவ்வளோ பேர் போதகர்கள் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் மதங்கள் தோற்று வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் தாங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய பெரிய டயலாக்ஸ் எல்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தாருங்கிறது தான் உலகத்தையே மாற்றுகிற காரியமாக இருக்கு. சேலஞ்சு அங்கே தான் வருது, இவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்கிறது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது? உயிரோடு எழுந்த இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? ஒருத்தர் சில பாட்டு பாடும்போது சொல்கிறாங்க, அவர் என் உள்ளத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது அது இருக்கட்டும், அவங்கவுங்க உள்ளத்தில் அவங்கவுங்க தெய்வங்கள் இருப்பாங்க, அதெல்லாம் இல்லை. இயேசு எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார். இதுதான் கிறிஸ்தவ ஃபவுண்டேஷனே. ஸோ அதை தான் அவங்க போதிச்சாங்க, அதை தான் அவங்க நம்பினாங்க, அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒன்று மாத்திரம்தான் சுவிசேஷமாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அதான் அதுதான் சுவிசேஷம் பிரதர். அதை தவிர அறிவிக்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. உன் கடன்லேருந்து விடுவிப்பார், உனக்கு சுகம் கொடுப்பாரு, உனக்கு கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதெல்லாம் சுவிசேஷமே கிடையாது. வசனங்களை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தார், அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அதனால் அவர் வேற யார் மாதிரியும் கிடையாது. அவர் இன்னைக்கு வரைக்கும் பரலோகத்தில் இருக்கிறார், ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார். அதுதான் சுவிசேஷம். அதுதான் கிறிஸ்துவை மற்ற எல்லா தெய்வங்களோட வித்தியாசமாக காண்பிக்கிறது, மற்ற எல்லா நம்பிக்கைகளோட வித்தியாசமாக காண்றது. இதை தவிர வேறு எதுவுமே நம்ம அறிவிக்க முடியாது. சரி, ஒரே ஒரு கேள்வி தொடர்ந்து. நான் ஒருத்தர் பேசும்போது தோமாவின் சுவிசேஷம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார். நீங்க தோமாவின் புக்கு ஒன்று எழுத போறேன்னு சொன்னீங்க முதல்ல, எப்போ, அதனால உங்களுக்கு அந்த உங்கள்கிட்ட கேட்குறேன். அது தோமா அறிவிச்சதும் இதுதானா, இல்லை இந்தியாவில் வந்து அறிவிச்சதும் இதுதானா? ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, தோமா அறிவிச்ச சுவிசேஷம் வேற, நாம இப்ப அறிவிக்கிறது வேற அப்படின்னு சொன்னாரு. இப்ப சொன்னாலும் நீங்க இப்ப சொன்னாலும் ரைட்டு, இன்னொரு நாள் சொன்னாலும் ரைட்டு. இல்லை இல்லை இல்லை, இது ஏற்கனவே சொல்லியாச்சு, அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் பற்றியெல்லாம் பேசணும், ஞாபகம் இருக்கா? எதெல்லாம் அவங்க வந்து புஸ்தகங்களாக சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, சுவிசேஷங்களில் நிறைய சுவிசேஷங்கள் இருந்ததுன்னு சொல்லும்போது, தோமா எழுதின சுவிசேஷம்னு ஒரு சுவிசேஷம் இருந்ததுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? சொன்னேன். அது தோமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னேன். அது வந்து 2ஆம் நூற்றாண்டில் வெளியே வந்தது. தோமா இருந்தது 1 நூற்றாண்டில். இந்த தோமா எழுதின சுவிசேஷம்னு ஒரு புஸ்தகம் நடமாடினது 2ஆவது நூற்றாண்டுக்கு அப்புறம். ஸோ தோமாக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தோமா இந்தியாவுக்கு வந்தது உண்மைதான், தோமா ஊழியம் செய்தது உண்மைதான், அதுலலாம் எந்த டவுட் கிடையாது. ஆனால் அந்த காஸ்பல் அக்கார்டிங் டு தாமஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து குழந்தை பருவத்திலேயே நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சான்னு சொல்லுவாங்களே, இன்ஃபன்சி காஸ்பல் ஆஃப் தாமஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரிஸ்லாம் வருது, புரியுதுங்களா? இன்ஃபன்சி காஸ்பல் ஆஃப் தாமஸ் இதெல்லாம் வந்து அப்போக்ரிஃபல் புக்ஸ், இது கேனனிக்கல் புக்ஸ் கிடையாது, தள்ளுபடி செய்யப்பட்டவங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வேத சத்தியம் கிடையாது.
ஏன் கிடையாதுன்னா முதல் நூற்றாண்டில் இல்லை, அது 2வது நூற்றாண்டில் தான் வெளியே வரும். ஓகே, தோமா இங்க வந்தப்போ அவர் அறிவிச்சதும் இந்த சுவிசேஷம் தான். எல்லாரும் இதை தான் அறிவிச்சாங்க, அதுக்காக உயிரையே கொடுத்தாங்க. தேங்க்யூ. அவங்க வந்து அடிச்சு தோலை உரிச்சா கூட நாங்கள் கண்டதை குறித்து பேசாமல் இருக்க முடியாதே, நாங்கள் கண்டதும் கேட்டதையும் குறித்து பேசாமல் இருக்க முடியாது, நாங்கள் எப்படி அதை மறுதளிக்க முடியும்னு தான் அவங்க அவ்வளோத்தையும் இழந்தாங்க. அதுதான் சுவிசேஷம், அதுக்காக தான் அவங்க. இப்போ லாஸ்ட் வசனத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய குமாரன் ஆகிய இயேசு. இப்போ அவருடைய அப்படின்னும் போது பிதாவை அது ஐடென்டிஃபை பண்ணாமல் ஜீவனுள்ள மெய்யான தேவன் அப்படின்றீங்க. அப்போ ஜீவனுள்ள மெய்யான தேவன்ன்றது யாரை குறிக்கிறது? பிதாவை சொல்லும்போது தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ஆமாம், அப்போ ரெண்டுமே ஒன்று தானுங்களே. பிதாவை குறிக்கும் போது அது குமாரனை கிடையாது. பிதாவை வர்ணிக்கும் போது அந்த வார்த்தைகள் வருது. ஜீவனுள்ள மெய்யான தேவன் சொல்ற வார்த்தை பிதாவை வர்ணிக்கிற வார்த்தை. இல்லை, நான் வந்து பிதான்னு சொல்லும்போது இல்லை ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இல்லை, அங்கே என்னன்னு இருக்குன்னு சொல்லும் போது அப்படி சொல்லியிருந்துருக்கேன். அப்படிங்களா? அவர்ன்றது அப்போ பிதாவை தான் குறிக்குது. பிதாவை தான் குறிக்குது. அங்கே என்ன வார்த்தைங்க வருது, அந்த வர்ணனை ரொம்ப முக்கியம் நமக்கு. என்ன எக்ஸ்பிரசிவாக சொல்கிறான் பாருங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவன் சொல்லுகிறான். அப்போ அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மிஸ் பண்ண முடியாது, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் உயிர் தெழுந்தவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ நம்ம இந்த பூமியில் என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூட அவங்க மத்தியில் வாசம் பண்ணுவேன். அப்போ நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் தானே. அந்த வசனம் மட்டும் எடுத்து காமிங்க, வாசம் பண்ணுவேன்ற வசனம். அப்படிங்களா? அப்போ நம்ம மத்தியில் உலாவில் அப்படின்னு சொல்கிறீங்க. மத்திய 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் வருது. எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களோ, என் நாமத்தினால கூடி வருகிறாங்களோ அவங்க மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னார். வருவேன், வாசம் பண்ணுவேன், இருப்பேன் இதெல்லாம் சொல்ல, இருக்கிறேன்னு சொன்னார். இருக்கிறேன்னாலே என்ன அர்த்தம்னா யாவே அப்படிங்கிற வார்த்தை. யாவேங்கிறது யெகோவா என்கிற தெய்வத்தை குறிக்கிற வார்த்தை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஓகேங்களா? இங்கேயும் இருக்கிறார், அமெரிக்காவிலையும் இருக்கிறார், ஜப்பான்லேயும் இருக்கிறார், பரலோகத்திலையும் இருக்கிறார். சகலத்தையும் தேவனால் மட்டும்தான் நிரப்ப முடியும். ஆம்னி பிரசன்ட் அவருடைய கேரக்டரில் ஒன்றுனா எங்கும் நிரம்பி இருக்கிறவர். அவர் பூமியில் இருக்கிறார்ன்றனால பரலோகத்தில் ஆப்சண்ட்டாக இருக்கிறாருன்னு இல்லை, பரலோகத்திலையும் இருக்கிறார், பூமியிலையும் இருக்கிறார். தேவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நிறைய டைம் நம்ம சாத்தானை அப்படி நினச்சிக்கிறோம், அவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறான். சாத்தானால் அப்படி செய்ய முடியாது, அவன் ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அவன் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகராகிய தேவன், இதெல்லாம் கடந்து அதுக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஆம்னி பிரசண்டாக இருக்கிறார், எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ பவுல் வந்துட்டு அவருக்கு தெரியும்ல அவர் எங்கேயும் அவர் இருக்கிறவர்னா, அப்போ ஏன் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, பரலோகத்திலிருந்து வருகிறவரே அப்படின்னு சொல்லி? பரலோகத்திலிருந்து தான் வர்றாரு, அதுதான் அவர் சொல்றாரு. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாருங்கிறது தான் வசனம். அப்போ என் கூட இல்லையானா என் கூட இருக்கிறார். பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசு வீட்டிலிருந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அவர் அதை செய்கிறார். அங்கே எனக்கு பிரதான ஆசிரியர் நின்று அந்த வேலையை அங்கே அவர் செய்கிறார். அப்போ இங்கே இல்லையானா இங்கேயும் இருக்கிறார். இங்கே இருக்கிறாருன்னா அங்கே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி நான் கேட்கல. தேவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் சார். அவர் தேவனானால அவரால் செய்ய முடியும். இப்போ தெசலோனிக்கே சபையை பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் கிரிகையுடையவர்கள், அன்பின் பிரயாசம், நம்பிக்கை, பொறுமை, அப்புறம் அவங்க மனம் திரும்புதல், காத்திருப்பு, இதுக்கெல்லாம் ஒரு சபை பரிபூர்ணம் அடையிறதுக்கு காரணம் பவுலுடைய பிரசங்கம் தானா? அந்த வரிகளை பார்க்கும் பொழுது உங்களோட இடத்துல நான் வசனத்தோடு மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் பிரசங்கம் பண்ணுகிற, அதனால தான் இவங்க இவ்வளோ தூரம் பரிபூர்ணப்பட்டிருக்காங்களான்னு? அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது என்னதான் வல்லமையாக பிரசங்கம் பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவோட யார் நல்லா பண்ண முடியும்? அவர் எவ்வளோ பெரிய சபையை எழுப்பினார்? இயேசு கிறிஸ்துவோட யார் இப்போ வல்லமையாக செய்ய முடியும்? அவரை விட யார் எஃபெக்டிவாக போதிக்க முடியும்? அவர் எவ்வளோ பெரிய சபை வச்சுருந்தார்? ஒன்றும் இல்லை. அப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவை விட எஃபெக்டிவாக இருந்ததுனால இங்கே ஒரு சபை உருவாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது எஃபெக்டிவ்னஸை பொறுத்து இல்லை, அங்கே இருக்கிற ஆக்சுவல் சிச்சுவேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன், அவ்வளவுதான். நம்ம அதை வந்து இதனுடைய விளைவாக அது நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவங்க அந்த தன்மை உள்ளவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்களாக நடந்து கொள்கிறாங்க, அதை இவன் பாராட்டுகிறான். ஆக்சுவலாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, பெரேயா பட்டணத்தார்
தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை விட நற்குணசாலிகளாக இருந்தாங்கன்னு இருக்கு. அப்போ இவங்களோட நல்லவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எழுதும்போது இவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? அவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனில் இருந்தாங்க. இந்த வசனத்தை கேட்டு அவங்க அப்படி ஒரு தேர்ச்சி அடைஞ்சவங்களா இருந்தாங்கன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கூடாது. அவங்கக்கிட்ட இருக்கிற சில நல்ல காரியங்களை என்ன சொல்கிறாங்க, ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பேசுகிறாங்க.